ஜிம்சியின் குடும்ப உறவுகளை நம்ம தம்பி சரவணனுக்கு செக்கப்பு. ஸோ பார்த்துக்குங்க, உள்ள வரைக்கும் க்ரீனாக இருக்குது. ஓகே, கூலண்ட் ஆயிலெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக செக் பண்ணணும். ஸோ எடுத்து ஓட்டிகிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. மேலே இங்கே பாருங்கள், இதுலேயும் நல்லா க்ரீனாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு துருப்பும் வரல. ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஆயில் செக் பண்ணிக்கலாங்களா. ஆயில் ஏதாவது வெளியே லீக் ஆகிருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணலாம். ஸோ ஆயில் கேப்பில் பார்த்திங்கன்னா லைட்டாக வருது. அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைட்டு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல ஆயில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதோ இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. புது ஆயில் ஊற்றின வாக்கில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக ஓட்டில் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அமுத்தி விட்டுறலாம். ஸோ ஆயில் செக் பண்ணுறதுக்கான கேஜ் இது, வாட்டர் செக் பண்ணுறதுக்கானது கூலண்ட் ஆயில். இது வந்து ஓவர்ஃப்ளோ டேங்க்கும்பாங்க. ஸோ இதில் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம், வாரத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கிறோம். ஸோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே எல்லாம் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோ இன்ஜின் புதுசு பண்ணி போட்டிருக்கிறோம், பெயிண்ட் அடித்து தூசு அடித்ததுனால அப்படி இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், வண்டி வச்சுருந்தா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சும்மா நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிடும். ஏற்கனவே அப்படி தான் கொரோனாவில் நிறுத்தி வச்சு கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணி இன்றைக்கி தம்பியை பட்டாசாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் முக்கியம். ஓகேங்களா. ஸோ இனி என்னது, மார்கழிக்கு நம்மளுக்கு பயங்கரமாக வேலை இருக்குது. ஒரு மண்டல ஒழுக்கம் நம்ம தம்பி நிறையா விஷயங்கள் சேகரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. பவுனம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ அதற்காக என்ன பண்ணுறோம், நம்ம செக் பண்ணிக்கிறோம். பட்டாசாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்காவது ஏதாவது லீக் இருக்கா என்ன ஏது எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ வாகனம் முடிந்தவரை நம்மளே பராமரிக்கணும். முடியலன்னா அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு போகிறது தான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் பேசிக் நாலேஜ், ஓகேங்களா. ஆயில் எவ்வளவு இருக்குது, சரிங்களா, என்ன பண்ணணும், ஆயில் எவ்வளவு இருக்குது, தண்ணி கரெக்டாக இருக்கா, டெம்பரேச்சரு, மீட்ரு, கேஜு, பிரேக் ஆயில். ஸோ பிரேக் ஆயில் கையோட அதையும் பார்த்துடலாங்களா. பார்த்துதே பார்த்தீங்க, பிரேக் ஆயில் எங்கேன்னு பார்த்துலாங்களா, அது அந்த பக்கம் சைடு. ஸோ இதுலேயே போயிடலாம். அப்படி சுற்றி போனால் ஒருபாடு லேட் ஆகும். இதோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்படி வச்சா தான் கரெக்டாக தெரியும். இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துலையே எனக்கு சரியாக தெரியுது. ஸோ இது வரைக்கும் என்ன இருக்குது, பிரேக் ஆயில் இருக்குது. ஸோ மாற்ற வேண்டியது இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரா டாப்அப் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ பிரேக்கு தான் மெயினு. மற்ற ஆயிலெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல டெஸ்ட் பண்ண வேண்டியது பிரேக் ஆயில். ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு தம்பி என்ன பண்ணுறாப்புலன்னு பார்த்துலாங்களா. முதல்ல என்ன பண்ணணும், நியூட்ரு பண்ணணும். ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம். ஸோ லைட் கரெக்டாக எரியுதா, எஸ் எரியுது. பரவாயில்ல, அடிச்சிருந்து ஸ்டார்ட் ஆகிறாப்புல.